ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். யூட்டன். நான் iyankarthikeyan. ஃபார்ம் பில் வரும்போதே இதுல பல்வேறு சிக்கல் இருக்கு அப்படின்ற கண்டன குரல் எழுந்தது. இன்று விவசாயிகள், குறிப்பா வடமாநில விவசாயிகள், பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள்னு பலரும் கிட்டத்தட்ட தலைநகரை முடக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஹைவேக்கள்ல கூடியிருக்காங்க. எல்லா ஹைவேயும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது, அதாவது கட்டாயிருச்சு, எல்லாரும் போய் விவசாயிகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு. பல ஹைவேக்கள் அப்படி ஆயிடுச்சு, டெல்லியோட ஹைவேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ரஜினியை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குரலும் சமூக வலைதளத்தில் எழுந்துட்டு இருந்துச்சு. அதை விட எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நிறைய வீடியோஸ் கிடைச்சிருக்கு. அங்கு விவசாயிகள் போராட்டம் எப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்ற வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காணொலியிலே நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் பில் ஏன் சிக்கல், அதுக்கு அடுத்து இப்போ நடக்கிற போராட்டம், இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் முயற்சி, இது எல்லாத்திற்குமான பதிலடியாகத்தான் இந்த வீடியோ இருக்குது. ஒரு விவசாயி போராடுவதற்கு தள்ளப்படுகிறது அப்படின்றது ஏன்? ஒரு நாட்டில் முதுகெலும்பே விவசாயம் அப்படின்ற சொல்லுகிற நாட்டில் விவசாயம் போராட்டத்துக்கு உள்ளாகுவதற்கான காரணம் என்னன்னா ஃபார்ம் பில்ல என்னங்க சிக்கல் அப்படின்னா பல்வேறு சிக்கல்கள் முன்னெடுக்கிறாங்க. அதில் நான் ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன், வாய்ப்பு இருக்கவர்கள் பாருங்க. ஆனால் அதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். வழக்கு போட முடியாதுன்னு ஒரு சரத்து, சிவில் ஷூட்டே போட முடியாது, சிவில் கோர்ட்டை அணுகவே முடியாது அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னா குட் ஃபைட், ஒரு நல்ல விஷயத்திற்காக செய்கிற ஒரு விஷயமாக இருந்தால், நல்ல விஷயம் நம்புகிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது மேபி தப்பாக கூட போகலாம், விவசாயிகளுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்ல விஷயம்னு நினச்சி அரசோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளோ வேறு யாராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயம்னு அவங்க சொல்லி செஞ்சாங்க, அதுக்கு வழக்கு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நல்லதுன்னு அவர்களுக்கு தெரியலாம், ஆனால் நிஜத்தில் அவர்களுக்கு எதிராக இருக்கலாம். தனக்கான கிடைச்ச ஒரு ரைட் இல்லையா, ஒரு வழக்கு தொடுப்பதுன்றது, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னா இதில் சிக்கல் இருக்குன்னு வழக்கு தொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதையே மறுத்திருக்கிறார்கள். அடிப்படை உரிமை அல்லவா? ஒரு விஷயத்தில் தவறு நடந்தால் அந்த தவறை கேட்கிற, நீதி கோருகிற வாய்ப்பையே உடைச்சிருக்காங்கன்றது பெருங்கவலை. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து பல விஷயங்களை, பல சீரியல்ஸ், அதாவது தானியங்களை, வெங்காயத்தை, உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. அது எப்படி அடிப்படையாக தேவைப்படுகிறது? குறிப்பாக வட மாநிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். நமக்குமே பார்த்தீங்கன்னா வெங்காயம்ங்கிறது தினமும் உணவில் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. பலரும் வெங்காயம் இல்லாமல், கார்லிக் இல்லாமல், பூண்டு இல்லாமல் சாப்பிடுகிற உணவு பழக்கம் இருப்பவர்கள் அது கவலை இல்லாமல் இருக்கலாம். நம்மள மாதிரி ஆட்களுக்கு அந்த கவலை இருக்கும்ல. பதுக்கல்களை கட்டுப்படுத்த தவறுகிற மாதிரியான சரத்துகள். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வேல்யூ ஆடட் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அந்த நிறுவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டாக் பண்ணிக்கலாம் கேட்டால் அப்போ தான் தொழில் முனைவர்களுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் ஒரு பொருளை ஸ்டாக் பண்ணுறாருன்னா, இப்போ சமீபத்தில் வெங்காய விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. அப்போ ஒருத்தர் ஸ்டாக் பண்ணுறாருன்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், எங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன், இல்லை நான் அது வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், இந்த வெங்காயத்தை வச்சு வேறு ஏதாவது ஒரு பொருள் செய்ய போகிறேன், அதனால் எனக்கு தேவைன்னு சொல்லி ஸ்டாக் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுத்து வைப்பதுங்கிறது அந்த பதுக்கல் சட்டத்தையே சிதைப்பதை போல அமைஞ்சிடும். பல்வேறு விஷயத்தில் கமாடிட்டி வெளியே எடுத்திருக்காங்க. அது அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அத்தியாவசிய பொருள்னா தான் அதை ஸ்டாக் பண்ணாதுன்னு கேள்வி கேட்கணும். அத்தியாவசியமற்ற பொருளாக அதை மாற்றினா அது எப்படி? இதை எதிர்த்தவர்கள் எப்படி கேள்வி ஆக்காமல் இருப்பாங்க? அப்படியே அந்த விவசாயிகள் எப்படி இதில் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒருத்தர் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாருன்னு வைங்க, விலை குறையும் போது வாங்கி வச்சுட்டு விலை ஏறும்போது அதை வெளியே விடுறது அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கும். செயற்கையாக விலையேற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி செயற்கை விலையேற்றம் உருவாகும் போது பொதுவாக இந்த மாதிரி பதுக்கல் சிஸ்டம் இருக்கும்போது ஏன் பதுக்கி வச்சிருக்கேன்னு போய் பறிமுதல் பண்ணுவாங்க, அவர்கள் மேல் வழக்கு போடுவாங்க. இப்போ இப்படி ஒரு லிவரேஜ் கிடைக்கும்போது அது பாதிப்படையும். இது விவசாயிகளுக்கு மட்டுமா பிரச்சனை? விவசாயிகளை பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணி அவர்களுக்கு ஒரு போதுமான வருமானம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒன்று. நமக்கு சாதாரண ஆளுக்கு போதுமான இந்த சட்டம் அப்படின்றது இல்லைன்னா இந்த சாதாரண ஆளுக்கும் சிரமம் தானே. அதிகமான விலை கொடுத்து நீங்கள் பொருள் வாங்கணும், அல்லது பொருளே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதிரியான நேரங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இது சாதாரண மனிதனுக்கும் சேர்த்து தான் அந்த விவசாயி போராடுறாரு. 2, இந்த ஃபார்ம் பில்லுக்கு எதிராக அவர்கள் போராடுகிற போராட்டம் சும்மா திடீர்னு கோவம் வந்துச்சு போய் போராடுறோம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது இந்த போராட்டம். அதை எதிர்க்க போலீஸ்காரர்கள் செய்கிற வேலை அதை விட ஸ்ட்ரக்சராக இருக்குது.
டியர் கேஸ் விட்டு அடிக்கிறாங்க, கண்ணீர் புகை குண்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அது பட்டு நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. காங்கிரீட் விஷயங்களெல்லாம் எடுத்து குறுக்க போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மணல் லாரிகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதை தாண்டி எப்படி நீங்கள் வருவீங்க, அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும்ட்டு. அவர்களும் விடுவதா இல்லை, அவங்க செயினை கட்டி இழுக்கிறாங்க. பஞ்சாப் விவசாயிகள் இதில் புகுந்தனால பஞ்சாப் விவசாயிகள் பொதுவாகவே வண்டியெல்லாம் ஹெவி டியூட்டி வண்டி வச்சுருப்பாங்க, ட்ராவல் பண்ணுற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய டிராக்டர்ஸ்லாம் ரொம்ப தூரம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செயின்லாம் வச்சுருந்து, கயிறுகளை வச்சுருந்து எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க. எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இவர்கள் இருக்கிறார்கள். பல ஹைவேக்கள் முடக்கம் அப்படின்ற செய்தி வருது. கிட்டத்தட்ட டெல்லியை முடங்கி இருக்கிற சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியை சுற்றி முழுக்க முடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த போராட்டத்தில் சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப கவனமாக யார் சப்பாத்தி செய்கிறது, யார் அதற்கு தேவையான சப்ஜி செய்கிறதுன்னு ஒரு பிரித்து வரிசையாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக நடக்குது. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, வரிசையாக உட்கார்ந்து சாப்பிடுவது அப்படின்ற அளவுக்கு அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த போராட்டத்தை வடிவை முடிவு செய்து சிறப்பான ஒரு போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. போனால் அது இல்லை இது இல்லை அப்படின்னும் இல்லாமல் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த போராட்டம் முன்னெடுத்துட்டு இருக்கு. இவ்வளவும் சிரமத்திற்கு இடையில் தன் வீட்டை விட்டு, விவசாயத்தை விட்டு, பெண்களுங்கே நிறைய பேர் போயிருக்காங்க. வாழ்வாதாரத்தில் சிக்கல், பெரும் பிரச்சனை அப்படின்னு நம்புகிற ஒரு மக்கள் கூட்டம் தன் அரசாங்கத்தினிடம் முறையிடுவதற்காக செல்லுகிறது. அந்த மக்கள் கூட்டத்தை டியர் கேஸ் விட்டு அடிக்கிறாங்க, உள்ள நுழையாத அப்படின்னு சொல்றாங்க. தன் நியாயத்தை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பற்று போய் லட்சக்கணக்கானவர்கள் தவிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர்களை பற்றி வருகிற செய்திகள் எப்படி இருக்கு தெரியுமா? வதந்திகளை வைத்து வென்றுவிடலாம் நினைக்கிறாங்க. ஒரு விவசாயி தன் உரிமை குரலை கொடுப்பதற்காக அரசாங்கத்தை பார்க்க சென்றவனிடம் அவனை பற்றி கேவலமான செய்திகளை பரப்புவதன் மூலமாக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு தவறான பெயரை வாங்கி கொடுத்துட முடியும்னு நம்புகிற ஒரு புரளி கூட்டமும் இங்கே தயாராக இருக்கு. அவர்கள் உதித்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே அள்ளி வீசலாம், அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. எது நடந்தாலும் இங்கே முஸ்லீம்களை இழுத்துறணும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிட்டு போய் இங்கே சிலர் செயல்படுறாங்க. எதற்கு முஸ்லீம்களை இழுக்கிறாங்க அப்படின்னா, நாமெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கவர்கள் எல்லாம் இங்கே ஹிந்து என்ற மத அடையாளத்துக்குள்ள இருப்பவர்களாக இருக்கிறதுனால இதில் எல்லாத்துக்கும் அந்த முஸ்லீம்கள் காரணம் சொன்னால் 2 கோல். ஒன்று, போராடுறவன் அவனுடைய நியாயமான கோரிக்கைக்கு போராடுறான் அப்படின்றத மறைச்சிடலாம். இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தலாம், இவங்க தான் எப்போ பார்த்தாலும் அது பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை ஒரு பொழப்புனே செய்கிறாங்க. பக்கமாக உருவாக்கி வச்சுட்டு செய்தி நிறுவனங்களை போல செயல்படுறது, பெரிய பெரிய ஆளுக இதை எழுதுறது அப்படின்றதெல்லாம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 370க்காக பேனர் வச்சு போராடிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, டைவர்ட் எடுக்குதுன்னு சொல்லி அந்த ஜேஎஸ்கே கோபி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அப்படியே டைவர்ட் எடுக்குது அப்படின்ற மாதிரி. அந்த ஆர்டிகல் 370க்காக சீக்கியர்கள் ஆர்டிகல் 370 எதிர்த்து போராடிய போது எடுத்த புகைப்படத்தை இப்போ விவசாயிகள் போராட்டத்தில் அதை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை பரப்பியிருக்காங்க. அது ஒரு பொய் செய்தி. பழைய போராட்டத்தை இப்போ விவசாய போராட்டத்தில் சீக்கியர்கள் செய்கிறாங்க அப்படின்னு திசை திருப்புது, விவசாயிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு பாடிட்டாங்க, கோஷங்கள் எழுப்பிட்டாங்க இந்த போராட்டத்தில்னு சொல்கிறாங்க. அதுவும் பொய். அது வேர்ல்டு கப் சமயத்தில் வெளிநாடுகளில் நடந்த போட்டியின் போது சில சீக்கியர்கள் பாகிஸ்தானை வாழ்த்தி கத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. பஞ்சாபுங்கிறது ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது, அங்கே சில சீக்கியர்கள் இருக்கலாம் அப்படின்றதே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது ஒரு இயல்பான விஷயம். இந்துக்களுமே கூட பாகிஸ்தானில் இருக்காங்க. இப்போ அவர்கள் அந்த நாட்டின் பற்றின் காரணமாக கத்தியிருக்கலாம். ஸோ இதை ஒரு பழைய விஷயத்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் நடந்ததை இங்கே பாருங்கள், விவசாயிகள் போராட்டத்தில் கத்துறாங்கன்னு ஒரு புலம்பல். இதை விட ஒரு மோசமாக ஒரு முஸ்லீம் தலையில் டர்பனை கட்டிக்கிட்டு இஸ்லாமை அடிப்படைவாதிவன் இவன் கலந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. பாருங்கள், இப்படி தான் அந்த போராட்டம் நடக்குது, ஊடுருவிட்டாங்க, இப்போங்கனால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை பரப்புகிறாங்க. ஆனால் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த ஃபோட்டோவை இவங்க எந்த ஃபோட்டோவை காமிச்சு கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த ஃபோட்டோவை ஏப்ரல் மாதம் போட்டிருக்காரு. ஏப்ரல் மாதம் விவசாய பில்லுன்னே ஒன்று வரல. அப்புறம் எப்படி போட்டிங்க? நாங்கள் இணைச்சிக்கிட்டோம், நாங்கள் அப்படி இதையும் இணைச்சி ஒரு கதை விட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்
அப்படின்றக்காக பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து டர்பனெல்லாம் கலட்டி போலீஸ் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து காமிச்சு ஐயோ பாருங்கள் இஸ்லாமியர் ஒருத்தன் வந்து ஷீக் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா அது வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பழைய வீடியோ, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. கரெக்டாக வேறு ஒரு போராட்டத்தின் வேறு ஒரு பிரச்சனையின் போது நடந்தது. 2011 மார்ச் 22 அந்த விஷயம் நடந்திருக்கு. அது பஞ்சாபில் நடந்தது. அவர் வந்து சீக்கியர் தான். அவர் வேற ஒரு விஷயத்துக்காக நடந்த விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி கிளப்பிட்டாங்க. இங்கே எதெல்லாம் பிரச்சனையாகுது அப்படின்னா, போராடுகிறது அப்படின்றதே தவறானது, போராடுறவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் போராடுறவெல்லாம் முஸ்லீமு, இங்கே முஸ்லீம்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, வெளிநாடுகள்லாம் சேர்ந்து தான் இங்கே இதெல்லாம் பண்ணுது, நாட்டை வந்து அண்ட்ரஸ்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துது. எனக்கு ரொம்ப நாளாக புரியாத ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு யாராவது விடை இருந்தால் சொல்லுங்கள். இங்கே பாகிஸ்தானால் செயல்பட முடியுது, சைனாவால் செயல்பட முடியுது, வெளிநாடுகளால் செயல்பட முடியுது, அவர்களால் இங்கே தொடர்ந்து சமூக அமைதி கிட முடியுது அப்படின்னா இந்த அரசாங்கம் ஏன் இன்னபிஷியண்ட்டாக இருக்கா? போதுமான சத்து இல்லாத குழந்தையாக இது இருக்கிறதா? சத்து இல்லையா? சத்து இல்லைன்னா சத்தை வர வச்சுக்கணும் இல்லையா? அப்போ பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தை சத்தாக்கணுமே தவிர, இங்கே ஆள்பவர்களை சத்தாக்கணுமே தவிர அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ உடனே குழப்பமாக இருக்கா? இல்லையே, நம்மால் நல்ல வீரமான 56 இன்ச்சுக்காரராச்சேன்னு உங்களுக்கு தோணும். அப்போ அவர் சத்துள்ளவர் என்றால் இங்கே வெளிநாட்டுடைய இவ்வளோ வேலையும் இங்கே நடக்க முடியாது இல்லையா? அதை ஏற்றுக்கணும். இங்கே ஒரு விவசாயி போராடினாலும் பிரச்சனை, கொக்கோ கோலா வேலை பார்த்தா பிரச்சனை இல்லை. இப்போ கொக்கோ கோலாவுக்கு தண்ணி எடுத்துட்டா பிரச்சனை இல்லை, விவசாயி தண்ணி எடுத்துட்டா பிரச்சனை. கொக்கோ கோலா தண்ணி எடுத்துட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, கொக்கோ கோலாக்காரன் கொக்கோ கோலா தயாரித்து உன் வாயில் தானே ஊற்றுனா, அவன் வாயில் ஊற்றிக்கலைன்னு கேட்குறாங்க. விவசாயி தண்ணி எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான்றாங்க. இவ்வளோ தான் இவங்களுடைய அறிவான புத்தி இருக்குது. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே விவசாயம் நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு, விவசாய தற்கொலையில் பெருமளவுக்கு குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஊரில் இப்படி கதை சொல்லுபவர்களை தான் பெருசாக விரும்புகிறாங்க. கொக்கோ கோலாட்டிருந்து விளம்பரம் வாங்குவதற்கும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கும் ஆள் தேவையே இல்லை இல்லையா? அடிப்படையாக விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பதற்கு தான் ஆள் தேவை. இப்படி போராட்டங்களை குச்சைப்படுத்துவதற்காக வாமிட் பண்ணுபவர்கள் எல்லாம் கண்டுக்க வேணாம். நேரம் வந்திருப்பாங்க அவங்கெல்லாம் வீடியோ போட்டுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் பதில் போடுறேன். நன்றி.